அதே மாதிரி இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாடு முழுக்க எல்லா செலிபிரிட்டிஸ் பாருங்க, விவாகரத்து விவாகரத்து பாத்தீங்களா? எல்லாரும் எல்லா சினிமா பீப்புள் இன்னைக்கு அது எவ்வளவு வருஷம், 20 வருஷம் வாழ்ந்துட்டு விவாகரத்து. ஏன்னு தெரியல. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், உண்மையான புரிதல் இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள. ஈகோ இருக்கக்கூடாது, நீ பெருசா நான் பெருசா இருக்கக்கூடாது. புரிதல் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும். அதான் வாழ்க்கை. நீ இன்னைக்கு இப்படியா நான் அப்படின்னா எப்படி அது குடும்பம் விளங்கும்? அதுக்கான உதாரணங்கள் தான் இன்னைக்கு எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா அதை நான் பெருமையோட உங்ககிட்ட சொல்றேன், கேப்டன் தான் என்னுடைய எல்லாமே நினைச்சு கேப்டனுக்காகவே வாழணும். எனக்கென்று எந்த விதமான ஒரு சுய விருப்பம் எனக்கென்று எதுவுமே இல்லை. அவர் என்ன விருப்பமோ அதான் என் விருப்பம், அவர் என்ன சொல்றாரு அதான் என்னோட சொல், அவர் என்ன செய்யறாரு அதான் என் செயல். இப்படி என்னை டோட்டலா மாத்திக்கிட்டேன். எப்போ ஜனவரி 31, 1990 தாலி கட்டின அந்த நிமிஷமே என் வாழ்க்கையை கேப்டனுக்காக அர்ப்பணிச்சுட்டேன். அதனாலதான் கேப்டன் எவ்வளவு பெரிய கோபக்கார தெரியல உங்களுக்கு? டென்ஷன் அப்படி வரும், அப்படியே பொறுமையா பார்ப்பார். அதனாலதான் அவர் அறியாம ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார் பேட்டியில. பாக்குறப்ப எனக்கே கண்ணுல தண்ணி வருது. என் மனைவி நிழல் சக்தி இல்லை, நிஜ சக்தி. அவ என் மனைவி மட்டும் இல்லை, என்னுடைய தாய் அப்படின்னு அவர் பேட்டி கொடுத்ததுல எனக்கு தெரியாது. இப்ப நான் யூடியூப்ல பாக்குறப்போ அப்படி அழுகிறேன் டெய்லி வீட்டுல. ஏன்னா அவர் அவ்வளவு சீக்கிரமா யாரையும் பாராட்ட மாட்டாருங்க. கட்சிக்காரங்களுக்கு தெரியும், தப்புனா தட்டி கேட்பான். அப்போ அவர் மனசுல அவ்வளோ ஒரு விஷயம் இறங்கி இருக்கின்றத நான் பார்க்கிறேன். அப்போ அவருக்கு அம்மா இல்ல, 1 வயசுல இறந்துட்டாங்க கேப்டனோட அம்மா. அதனால அம்மா பாசமே தெரியாது கேப்டன். அதனால என்கிட்ட கேட்டார் கல்யாணம் ஆன உடனே, அம்மா பாசம் தெரியாது, எனக்கு நீ சாப்பாடு ஊட்டி விடுவியான்னு கேட்டார். 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 7 நாள். அன்பு சகோதர சகோதரி உங்ககிட்ட நான் சொல்றேன், டெய்லி நான் தான் சாப்பாடு ஊட்டி விடுவேன். எவ்ரிடே நைட்டு ஷூட்டிங் முடிச்சு மிட் நைட் தான் வருவார். எந்நேரம் ஆகட்டும், 3 மணி 4 மணி ஆனால் முழிச்சிருந்து அவருக்கு சமைச்சு சூடா கொடுத்து ஊட்டி விட்டுட்டு தான் படுப்பேன். மார்னிங் எப்போனாலும் ஷூட்டிங்ல இருந்தா அவர் சாப்பிடுவார், அவுட்டோர்ல இருந்தா அவர் சாப்பிடுவார். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, அந்த புரிதல் இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள. அந்த புரிதல் இருந்தால் இந்த விவாகரத்து எல்லாம் தூசி மாதிரி எத்தனை இடத்துல பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கின்ற அந்த ஹஸ்பண்டுக்கும் சரி வைஃப்க்கும் சரி வந்துடும். அது இளைஞர்கள், பெண்கள், மாணவிகள் இதை என்னுடைய ஒரு அட்வைஸா நீங்க எடுத்துக்கணும்னு சொல்லி இந்த பொதுக்கூட்டத்துல உங்ககிட்ட நான்